நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, ஒருவரில் ஒருவர் நம்ம அன்பாக இருக்க வேண்டும். இதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். யோவான் 13வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லி நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற கட்டளை. நாம் ஒருவரில் அன்பாக இருந்தால் மட்டுமே இயேசு கிறிஸ்துனுடைய சீசராக இருப்போம். யோவான் 13வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறாப்ல, ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 10 கட்டளைகளை நீ கை கொள்ளணும். அந்த 10 கட்டளைகள் கை கொண்டால் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த 10 கட்டளைகளின் பிரதான கட்டளை என்ன தெரியுமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நாம் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருகிற சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நம்ம சபைக்கு எதுக்கு தெரியுமா கூடி வருகிறோம்? ஒருவரில் அன்பாக இருக்கணும், நற்கிரிகளை செய்யணும். அதுதான் நம்ம சபையை நம்ம கூடி வர்றோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10வது அதிகாரத்தில். இயேசு கிறிஸ்து நேற்றுக்கு இன்றைக்கு கொடுத்த கட்டளை இல்லை. உலகம் தொடங்க முதல் ஆதி முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? நம்ம ஒருவரில் ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்பதே ஆதி காலம் முதல் நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரத்திலையும் 2 யோவான் 5வது அதிகாரத்திலும் இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அன்பு உள்ளவர்களாக இருக்கிறோமா? அதாவது அன்பு, யாரு நம்மகிட்ட அன்பு கூறுறாங்களோ அவங்க கிட்ட அன்பு கூறுறது பெரிய மேட்டரே கிடையாது. யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக தீங்கு செய்யறாங்களோ அவங்க கிட்ட நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வந்து சபையில வந்து அன்பு இருக்கணும். இன்னைக்கு சபையில அன்பு இல்லை. சபையில வந்து இன்னைக்கு ஜாதிகள் பெருகிடுச்சு. சபையில வந்து இன்னைக்கு ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு தனி சலுகைகள் கிடைக்கும், ஆவிக்குரியவங்களும் ஊழியக்காரங்களுக்கும் தனி சலுகைகள் கிடைக்கும். ஆனா கஷ்டப்பட்டவங்களுக்கும் ஏழைகளுக்கும் பாவிகளுக்கும் இன்னைக்கு சபையில அன்பு இல்லை. நாம் நல்லா கேட்டுக்கோங்க, நாம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம், அதை மறந்துடாதீங்க. கொலோசியர் 3வது அதிகாரத்திலையும் கலாத்தியர் 3வது அதிகாரத்திலும் ரோமர் 10வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கிறது தெரியுங்களா? கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. நாம எல்லாரும் கிறிஸ்துவை எல்லாருக்குள்ளும், நாம கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாமாக இருக்கிறார். இன்னைக்கு அந்த சபை இன்னைக்கு அன்பு இல்லாம இருக்கிறது. இன்னைக்கு சபையில நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? யார்கிட்ட தெரியுமா அன்பு செலுத்தணும்? யாரெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வாராங்க தெரியுங்களா, அவங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவங்க செஞ்ச பாவத்தை குத்தி காமிக்காம அவங்க மேல அன்பு கூறணும். யாரெல்லாம் தடுமாற்றம் அடைகிறாங்களோ, யாரெல்லாம் பின்மாற்றம் அடைகிறாங்களோ, யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரையும் தன்னுடைய மூத்த சகோதரனை ஏமாத்திட்டு சொத்த புத்தெல்லாம் தூக்கிட்டு கொண்டு போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து தான் செய்த தவறை உணர்ந்து வரும்பொழுது தகப்பனார் வேகமாக ஓடி வந்து இளையகுமாரனை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்து உங்ககிட்டயும் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். உங்களுடைய சிந்தி என்னுடைய சிந்தி எப்பொழுது கிறிஸ்துவனுடைய சிந்தியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அன்பு கூறுறோமா? அது தேவனுக்கு தான், உங்களுக்கும் தேவனுக்கு தான் தெரியும். அன்பு கூர்ந்து பாருங்க, நீங்க தேவனுடைய கர்த்தருடைய சீசர்களாக இருப்பீங்க. அன்பு கூர்ந்து பாருங்க, ஏன்னா இது தேவனுடைய கட்டளை. கண்டிப்பாக இதை நம்ம செய்யணும். ஒருவரில் அன்பாக இருக்க வேண்டும். பகைவர்களை மன்னிங்க, அவங்களை எப்பொழுதும் உங்க ஜெபத்திலே அவங்களுக்காக தாங்குங்க. கிறிஸ்தவனுடைய சபையில எல்லாரும் ஜனங்களோட அன்பை விதையுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காகவும் வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து, வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்க பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.